வணக்கம் நண்பர்களே, சிட்ரா டாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் அழைக்கிறோம். நண்பர்களே, அமெரிக்கா தன்னுடைய பைலட்டை தேடி ஈரானுக்கு உள்ளே போய் மீட்டுட்டு வந்தாங்க. அதை ஒவ்வொரு மணி நேரத்துக்கு என்ன நடந்துச்சு துல்லியமாக நம்ம பார்க்க போகிறோம். அமெரிக்கா விமானம் F-15E இது ஒரு போர் விமானம். இது போய் ஏவுகணை மூலமா ஈரானில் கொண்டு போகிறதுக்காக ஈரான் டெரிட்டரிக்கு உள்ள போயிடுச்சு. எப்போ அப்படின்னா ஈஸ்டர்ன் டைம் ஏப்ரல் 3 காலையில் 9:42 மணிக்கு ஈஸ்டர்ன் டைமில் ஈரான் வான்வெளியில் போகும்போது ஈரான் சுட்டு வீழ்த்தப்பட்டது. அந்த விமானத்தை ஈரான் தான் சுட்டுட்டாங்க. சுட்டோன்னே என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த சுட்டு வீழ்த்தப்பட்டதுனால அது ஃபுல்லாக என்னச்சுனாக்க தீ எரிஞ்சு கீழே விழுக வருது. கீழே விழுக போகுது அப்படின்னு நினச்ச உடனே 2 பைலட், ஒரு பைலட் மட்டும் ஏர்மேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க 2 பேர் இஜெக்டட். அதாவது கீழே விழுக போகுது அப்படின்னா தனியாகவே அந்த ஒரு சீட்லேருந்து வெளியில் வந்துடலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு விமானத்துலையும் இருக்குது. 2 பேரும் வெளியில் வந்துட்டாங்க. வெளியில் பேராசூட் மூலமாக கீழே இறங்குவாங்க. அது ஆல்ரெடி இருக்கும், எல்லா விமானத்துலையும் இருக்கும். பேராசூட் மூலமாக கீழே வரும்போது அந்த விமானி பைலட் என்ன செஞ்சாருன்னா அது பக்கத்திலே விழுந்துட்டார். இன்னொரு ஏர்மேன் சொல்லக்கூடிய இன்னொரு விமானி என்ன செய்யாருன்னா ஒரு 50 கிலோமீட்டர் தொலைவில் பேராசூட்லேயே வேற பக்கம் போயிட்டார். கரெக்டாக 10:15 மணிக்கு காலையில் 9:42க்கு அது நடக்குது. 10:15 மணிக்கு அந்த பைலட்டை இம்மிடியேட்டாக அமெரிக்கா ரெஸ்கியூ பண்ணி போயிடுச்சு. இந்த 2வது பைலட் சொல்லக்கூடிய ஏர்மேன் எங்கே இருக்காருன்னு தெரியல. யாருக்கு? அமெரிக்காரங்களுக்கே தெரியல. அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா ஏப்ரல் 3 மதியம் என்ன செய்கிறாங்கனாக்கா ஈரான் நாடு அறிவிச்சிட்டாங்க, நாங்கள் F-35 சொல்லி அறிவிக்கிறாங்க. F-15 F-35 நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம். வீழ்த்தினா அது கீழே விழுந்துருச்சு. நாங்கள் பைலட்டை யார் பிடிக்கிறாங்க, யாருக்கு? அந்த ஈரானுடைய பொதுமக்களுக்கு அறிவிக்கிறாங்க. பொதுமக்களே நீங்கள் அந்த பக்கம் மலை பிரதேசத்தில் ட்ரைப்ஸ் நிறையா இருப்பாங்க. அங்கே அவங்கள்ட்ட அலௌன்ஸ் பண்ணுறாங்க, ஜெனரல் அலௌன்ஸ் பண்ணுறாங்க. அந்த பைலட்டை பிடிக்கிறவங்களுக்கு பரிசு அறிவிக்கப்படும் சொல்லி ஏப்ரல் 3 மதியம் அறிவிக்கிறாங்க. அறிவிச்சா மக்கள் நிறைய தேடி கிடைக்கல. இந்த டயத்தில் அவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த ஏர்மேன் அமெரிக்காவுடைய 2வது பைலட் சொல்லக்கூடிய ஏர்மேன் என்ன செய்கிறாருன்னா, இந்த ஈரான் மக்கள் கண்ணில் பற்றக்கூடாது, ஈரானுடைய இராணுவத்தில் பற்றக்கூடாதுன்னு சொல்லி அவர் மேலே அந்த மலை பிரதேசத்தில் கொஞ்சமாக மேலே ஏறுறார். மேலே ஏறி 7000 அடிக்கு மேலே, அதாவது கடல் மட்டத்துக்கு 7000 அடிக்கு மேலே ஏறிறார். எது? மலையில் ஏறிறார். ஏறி ஒரு இடுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறார். அவர் என்ன கையில் வச்சிருந்தாருன்னா கம்யூனிகேஷன் டிவைஸ் எப்பவுமே அவர்கிட்ட இருக்கும். கம்யூனிகேஷன் டிவைஸ், அப்புறம் பீகான் சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு எங்கே இருக்காரு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இன்னொரு டிவைஸ், பீகான் அப்படின்னு சொல்லி ஒரு டிவைஸ் இருக்கும். அதே நேரத்தில் துப்பாக்கி, சின்ன துப்பாக்கி வச்சுருந்தார். அவருக்கு சாப்பாடுக்கு வழி இல்லை, சாப்பாடு இல்லை, மருந்து பொருட்கள் சிலதை வச்சுருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் என்ன, அவர் கொண்டு போய் மலையில் ஏறிட்டார். மலையில் ஏறின உடனே இந்த ஈரான் இராணுவம் என்ன செய்யுதுன்னா, எங்கே விமானம் விழுந்துச்சோ அந்த ஏரியா அப்புறம் சல்லடப்பட்டு தேடுறாங்க. தேடின உடனே இவர் மேலே போயிடாரு. ஈரான் இராணுவம் கண்டுபிடிக்க முடியல, ஈரான் மக்களால் கண்டுபிடிக்க முடியலை. இப்போ என்ன நடந்துச்சுன்னா, ஏப்ரல் 3 நைட்டு 8 மணி போல் வெள்ளை மாளிகை பரபரன்னு பயங்கரமாக ஒரு பதட்டத்தில் இருக்குது. வெள்ளை மாளிகை, அமெரிக்கா வெள்ளை மாளிகை. என்ன வெள்ளை மாளிகைன்னா என்னது? அமெரிக்காவின் பிரசிடென்டோட ஆஃபீஸ்னு வச்சுங்களேன், அதே வெள்ளை மாளிகை. அங்கே பரபரப்பாக நடக்குது. என்ன செய்யலாம், எப்படி அந்த 2வது பைலட்டை ரெஸ்கியூ பண்ணலாம்? ஏன்னா ஈரான் இராணுவம் பயங்கரமானது. அது யாரும் உள்ளே நுழைய முடியாது, நுழைஞ்சாலும் சுட்டு வீழ்த்திடுவாங்க.
சொல்லுவாங்க. அவங்க போய் மீட்டு வர்றது அவ்வளோ கடினமான பணியாக இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போது சிஏஏ, அதாவது அவங்க இன்டெலிஜென்ட் ஏஜென்சியான சிஏஏ கூப்பிட்டு பேசுகிறாங்க, ஆர்மியை கூப்பிட்டு பேசுகிறாங்க, நேவியை கூப்பிட்டு பேசுகிறாங்க. என்ன செய்யலாம் சொல்லி எல்லா ஆஃபீஸர்ஸும் பயங்கர டிஸ்கஷன் பண்ணி இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஏப்ரல் 4 அதாவது 4 காலையில் வச்சுங்களேன், காலையில் என்ன செய்கிறாங்க, சிஏஏ என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவின் ஏஜென்சி, இன்டெலிஜென்ட் ஏஜென்சி என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு இதை பரப்பி விடுறாங்க ஈரானுக்குள்ள. என்ன பரப்பி விடுறாங்க அப்படின்னா, நாங்கள் 2வது விமானியை மீட்டு விட்டோம் அப்படின்னு சொல்லி பொய்யா பரப்பி விடுறாங்க மக்கள்கிட்ட. அப்போ மக்கள் ஆல்ரெடி தேடிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. இப்போ தேடும்போது ஏப்ரல் 4 காலையில் ஒரு ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. என்ன செய்கிறாங்க, நாங்கள் நைட்டு அந்த பைலட்டை மீட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொன்னோடனே அந்த ஈரான் மக்கள்கிட்ட ஒரு சுணக்கம் வருது. சரி, பிடிச்சி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி தேடுறதை கம்மி பண்ணுறாங்க. இதுக்கடையில் அமெரிக்கா, அதாவது ஏப்ரல் 4 சனிக்கிழமை காலையில் இந்த நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. அந்த ஸ்ப்ரெட் பண்ணி முடிஞ்சோடனே என்னாச்சு அப்படின்னா, காலை அந்த சிஏன்னு சொல்லக்கூடிய அந்த ஏஜென்சி அவரதே கம்யூனிகேஷன் டிவைஸ் வச்சுருக்காரு இல்லையா, யார் அந்த 2வது பைலட் ஏர்மேன், அதன் மூலமாக சிஏ அவரோட காண்டாக்ட் பண்ணுறாங்க. காண்டாக்ட் பண்ணி எங்கே இருக்காருன்னு லொக்கேட் பண்ணுறாங்க. அவர் எந்த இடத்துல இருக்காரு அப்படின்னு லொக்கேட் பண்ணுறாங்க. அதற்கு முன்பாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஸ்பெஷல் ஆக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்டிவேட். அந்த ஸ்பெஷல் ஆக்ஷன் ஃபோர்ஸ் யார் அப்படின்னு சொல்லுங்களேன், டெல்டா ஃபோர்ஸ், ஆர்மியோட டெல்டா ஃபோர்ஸு, நேவியோட ஸ்டீல் டீம் 6, மேசிவ் ஏர் அம்பர்லா. ஏர் அம்பர்லா அப்படின்னா ஏகப்பட்ட ஃப்ளைட்டு, அதாவது என்ன செய்யறாங்க, டிரான்ஸ்போர்ட் ஃப்ளைட்டு, ஹெலிகாப்டரு, அப்புறம் அங்கே விமானத்திலேருந்து யாராச்சும் குண்டு போடக்கூடிய அந்த விமானம், இந்த மாதிரி ஏகப்பட்ட விமானம் படைசூழ கமாண்டோ அங்கே போய் இறங்குறாங்க, ஈரானில் போய் இறங்குறாங்க. ஈரானில் இறங்கி ஆல்ரெடி அந்த இடத்த லொக்கேட் பண்ணிட்டாங்க. அவர் இருக்கக்கூடிய இடத்த லொக்கேட் பண்ணிட்டாங்க. அதை லொக்கேட் பண்ணி முடிஞ்சோடனே மொத்தம் எவ்வளோ, 100க்கு மேற்பட்ட கமாண்டோக்கள், இராணுவ வீரர்கள், கமாண்டோஸ், இப்படி ஏகப்பட்ட பேர் அமெரிக்க இராணுவ வீரர்கள் ஈரானில் சனிக்கிழமை ஏப்ரல் 4 காலையில் இறங்குறாங்க. ஈரானுடையது அங்கே ஃபுல்லாக விமானம் தாழ்வாக பறந்துட்டு போகுது. பறக்கும்போது இங்கே மக்கள் துப்பாக்கி வச்சுருக்காங்க, அவங்க சுடுறாங்க, அந்த விமானத்தை சுடுறாங்க. அதாவது இராணுவம் இருக்கு இல்லையா, ஈரான் இராணுவம், அது சுட்டு 2 டிரான்ஸ்போர்ட் விமானமும் 2 ஹெலிகாப்டரும் சுட்டு வீழ்த்தப்பட்டதுன்னு சொல்லி அவங்க அறிவிக்கிறாங்க. இந்த டயத்தில் அந்த கமாண்டோஸ் என்ன செஞ்சாங்க, அந்த ஏர்மேன் செகண்ட் பைலட்டை அந்த இடத்த போய் அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. ஏன்னா அந்த 7000 அடியில் பெரிய மலை பகுதியால் அந்த இடத்துக்கு போய் அவரை மீட்டாச்சு. உயிரோடு இருந்தார், ஆனால் அவருக்கு நிறைய காயம் பட்டாச்சு. அதனால் அவரை மீட்டு சனிக்கிழமை ஏப்ரல் 4 மீட்டுறாங்க. அது மீட்புக்கு என்னென்னலாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஹெலிகாப்டர்ஸ், டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட், எலக்ட்ரானிக் வார்ப்ளேன் கவர், அப்புறம் டிஎஸ்ஆர் ட்ரோன்ஸு, பாம்பர், பாம்பு பண்ணக்கூடிய ஏரோப்ளேன், இதெல்லாம் அங்கே அந்த மலை பிரதேசத்துக்கு போய் கடைசியில் அவரை உயிருடன் மீட்கப்பட்டார். அதே நேரத்தில் அந்த இடத்துக்கு ஈரான் வந்துடக்கூடாதுன்றதுக்காக அங்கே அந்த விமானம் மூலமாக நிறையா குண்டுகள் போகிறாங்க. ஏவுகணை மூலயமா அது பக்கத்தில் எல்லா பக்கமும் குண்டு போகிறாங்க. ஏன்னா எந்த சூழ்நிலையும் யார் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த மலைக்கு மேலே காரில் அந்த பகுதியை விட்டு மீதி பகுதியை பூரா அந்த அமெரிக்க பிளேன் குண்டு போட்டுட்டே வராங்க. கடைசியில் சனிக்கிழமை ஏப்ரல் 4 மதியம் அவரை ரெஸ்கியூ பண்ணியாச்சு. காலையில் போகிறாங்க, கமாண்டோக்கள் காலையில் ஈரானில் இறங்குறாங்க, மதியத்திற்குள்ள ஒரு ரெஸ்கியூ பண்ணியாச்சு.
அவரை மீட்டுட்டு கிளம்பி வந்தாச்சு. இவர் அவரை மீட்டுட்டு வந்தவனை, அதாவது ஏப்ரல் 4ஆம் தேதி மதியம் அவரை மீட்டுட்டு வந்துட்டாங்க. மீட்டு வந்தவனே என்ன நடந்துச்சு அப்படின்னா, இவர் அனௌன்ஸ் பண்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஃப்ரம் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப், வி காட் ஹிம், அவங்கள நாங்கள் மீட்டுட்டோம், சேஃப் அண்ட் சவுண்ட், எனிமியிலேருந்து மீட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாரு. Because of his commander-in-chief, Secretary of War, Chairman of the Joint Chiefs of Staff, and the fellow warfighters were monitoring his location 24 hours a day and diligently planning for his rescue. At my direction, the US military sent dozens of aircraft armed with the most lethal weapons in the world to retrieve him. Sustained injuries, he sustained injury, but he will be just fine. This miraculous search and rescue operation comes in addition to successful rescue another brave pilot அப்படின்னு சொல்றாரு. அதாவது என்ன சொல்றாருன்னா, ட்ரம்ப் அறிவிக்கிறார். என்ன அறிவிக்கிறாரு? சனிக்கிழமை மதியத்துக்கு மேலே நாங்கள் அவரை மீட்டுட்டு வந்துட்டோம், இது ஒரு சவாலான எங்களுக்கு ஒரு மீட்பு பணி அப்படின்னு சொல்லி இவர் அறிவிக்கிறார். இவங்க அமெரிக்காவுக்கு என்ன சொல்கிறாங்கனாக்க, ஈரான் ராணுவம் அந்த 4 விமானத்தை நாங்கள் தான் சுட்டோம்னு சொல்கிறாங்க. பட் அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கனாக்க, அந்த விமானம் ஸ்ட்ரக் ஆயிடுச்சு, அதனால் நாங்கள் எதிரியான ஈரானுடைய கையில் முழுசாக கிடச்சிருப்பாங்க, அதை நாங்கள் குண்டு போட்டு அழிச்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெஸ்கியூ பற்றி நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வரோம்னா, இந்த ரெஸ்கியூ ஒரு உயிரை கொடுத்து நம்ம அதை மீட்டுன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு டேஞ்சரான ரெஸ்கியூ மீட்பு பணி. ஏன்னா ஈரான் இங்கேருந்து இஸ்ரேலில் போய் அடிச்சுக்கிட்டு இருக்கு, இங்கேருந்து பக்கத்தில் வளைநாடெலாம் அடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி பவர்ஃபுல்லான ஒரு ஈரான் நாட்டில் உள்ளே போய் ஒருத்தர் மீட்டு வருது என்பது உண்மைக்கு ஒரு டேஞ்சரான ஒரு செயல் தான். அந்த செயலை அமெரிக்கா பக்கா பிளான் பண்ணி ஈரான் ராணுவம் ஈரான் மக்களை மடைமாற்றம் செஞ்சுட்டு இவங்களை மீட்டு வந்தது. இந்த மீட்டு ஒரு ஒரு சாதனைன்னு சொல்லலாம் வச்சுங்களேன். ஹாலிவுட் ஃபிலிமில் என்ன நடக்கும், இந்த மாதிரி தான் வரணும். ஒரு அமெரிக்கன் கிடையாது, ஒரு எதிரி நாட்டுக்குள்ளே போய் இராணுவத்தை இறக்கி அங்கேருந்து அவரை மீட்டு வர்றதுன்னு சொல்லி ஒரு ஹாலிவுட் ஃபிலிமில் தான் இது நார்மலாக இருக்கும். அந்த மாதிரி செயலை அமெரிக்கா செஞ்சது உண்மைக்கு அவங்களுடைய ட்ரைனிங் தான் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரைனிங் தான். பட் இருந்தாலும் உயிர் சேதம் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா உயிர் சேதம் தான் கண்டிப்பாக ஈரான் அறிவிச்சிருப்பாங்க, உயிர் சேதம் கிடையாது. ஆனால் விமானங்கள் 4-5 விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது, அதற்கு மேலேயும் சுட்டு வீழ்த்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு விமானங்கள் தான் நிறையா அடி வாங்கியிருக்கு. பட் இருந்தாலும் அவங்க நினைச்சது அந்த ரெஸ்கியூ மீட்பு பண்ணி பாராட்டத்தக்க மீட்பு பண்ணி தான். இதில் ஈரான் எங்கேயோ கோட்டு வெட்டுருச்சோ அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுடைய கமெண்ட், இந்த வீடியோ பார்த்துக்கிறீங்க இல்லையா, உங்களுடைய கமெண்ட், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஈரான் செஞ்சு இன்னும் நல்லா ஆக்டிவாக இருந்திருக்கணுமா? அமெரிக்காவுடைய மீட்பு பணி எப்படி இருந்தது? அதை கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும். அதே நேரத்தில் சில நண்பர்களே, இந்த வீடியோவில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அமெரிக்கா பற்றி என்ன நினைக்கிறீங்க, ஈரான் பற்றி என்ன நினைக்கிறீங்க, கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துனா நம்ம சேனல் சிட்ரா டாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.